ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன்ல ஆர்பிஐ மீட்டிங் 3 நாள் மீட்டிங் க்ளோஸ் ஆகி, வெள்ளிக்கிழமை காலையில 10 மணிக்கு ஆர்பிஐ கவர்னர் ஒரு சில அனௌன்ஸ்மென்ட் குடுத்தாரு. எதிர்பார்க்காத ஒரு சில அதிரடி அனௌன்ஸ்மென்ட்டும் வந்திருக்கு. இது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய அளவுக்கு பாசிட்டிவா இருக்குமா? கண்டிப்பா ஒன் பை ஒன்னா இந்த அனௌன்ஸ்மென்ட்ல என்ன குடுத்திருக்காங்கன்றத நம்ம பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. ஃப்ரீ ட்ரெய்னிங் செஷன் சென்னை தாம்பரம்ல நடக்குது. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதேபோல என்னோட டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். திங்கட்கிழமை ஏசியன் மார்க்கெட்டும் சரி, யூரோப் மார்க்கெட்டும் ஒரு பெரிய அளவுக்கு வீக்னஸ் இருந்தது. ஆனா நம்ம மார்க்கெட் இன்கிரீஸ் ஆகலனாலும் ஒரு நியூட்ரல் ஸ்டான்ஸ் இருந்தது. பேங்க் நிஃப்டி, நிஃப்டிய விட ஒரு அவுட் பெர்ஃபார்மிங் இண்டெக்ஸா வெள்ளிக்கிழமை முடிஞ்சது. மொத்தம் 4 பிரச்சனை. இந்த மீட்டிங் வந்து ரொம்ப குரூஷியல், இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுக்கு 4 விஷயம் இருக்கு. 1 மிடில் ஈஸ்ட் டென்ஷன். அமெரிக்கா, ஈரானோட பிரச்சனை. இது தொடர்ந்து 3, 4 மந்த்ஸா கன்டின்யூ ஆயிட்டு இருக்குது. இதனால க்ரூட் ஆயிலோட தட்டுப்பாடு பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா 84% மேல நம்ம க்ரூட் ஆயில் வெளிநாட்டில இருந்து இம்போர்ட் பண்றோம். 2வது விஷயம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோட அவுட்ஃப்ளோ தொடர்ந்து மார்க்கெட்லேருந்து பணத்தை வெளியில் எடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய சிக்கலான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, பணத்தை மார்க்கெட்லேருந்து வெளியில் எடுக்கிறாங்க அப்படின்னா, டாலர் ருப்பி வந்து ருப்பியை டாலராக கன்வெர்ட் பண்ணி இங்கேருந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இந்தியாவோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து தொடர்ந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் ருப்பி வரலாறு காணாத வீழ்ச்சி. ஃபாரெக்ஸ் ரிசர்வை ப்ரொடெக்ட் பண்ணணும். இந்த 4 விஷயம் தான் மேஜர் ரோல் இந்த அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து நம்ம பார்க்க முடியுது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ருப்பி கிட்டத்தட்ட 0.7, 0.8% கிட்ட, அதாவது 70 பைசேக்கு நியர்லி ரெக்கவரி கொடுத்துருக்கு ஒரே நாளில். இது ஒரு பிக் ரேலி அப்படின்னு கூட சொல்லலாம். ருப்பியோட ஸ்ட்ராங்கான ரெக்கவரி. இது வந்து ருப்பி ரெக்கவரி ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட் பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா மார்க்கெட் பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகலை. பட் இது எப்படி பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னா, யூரோப் அண்ட் ஏஷியன் மார்க்கெட் பெரிய அளவுக்கு வீக்னஸ் டே செஷனில் இருந்தும் நம்ம மார்க்கெட் ஸ்டேபிளைஸ் ஆகிருக்கு. இதில் ஆர்பிஐயோட ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட். எஃப்ஏஆர் எக்ஸ்பான்ஷன். எஃப்ஏஆர் அப்படின்றது என்னென்னா ஃபுல்லி ஆக்சசிபிள் ரூட். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கவர்மெண்ட் பாண்டில் முதலீடு செய்கிறதுக்கான ஒரு வழிவகையை ஆர்பிஐ எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அதாவது இந்த சேஞ்சஸில் என்ன அப்படின்னா, 15 வருஷம், 30 வருஷம், 40 வருஷத்தோட கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் எஃப்ஐஆர் பட்டியலில் இதை சேர்த்து இருக்கிறது இன்னொரு அட்வான்டேஜ். இதனால் என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னா, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸு அதிகமாக இந்தியாவோட பாண்ட் மார்க்கெட்டில் முதலீடு செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. டாலர் இன்ஃப்ளோ அதிகமாகும், பாண்ட் டிமாண்ட் அதிகரிக்கும், பாரோயிங் காஸ்ட் குறையும், ருப்பி ஸ்ட்ரென்தன் ஆகும். அடுத்தது 2வது விஷயம், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் என்ன கட்டுப்பாடை வந்து தளர்த்தி இருக்கிறாங்க அப்படின்னா, ஷார்ட் டேர்ம் டெட் மார்க்கெட்டுக்கு இருக்கிற ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு, கான்சன்ட்ரேஷன் லிமிட்டை குறைச்சிருக்கிறாங்க. இப்போது ஒரு பெரிய ஃபாரின் ஃபண்ட் இந்திய பாண்ட் மார்க்கெட்டில் இதனால் முதலீடு செய்ய முடியும். லிக்விடிட்டி அதிகமாகும். ஃபாரின் பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ரூல் வந்து தளர்த்தி இருக்கிறாங்க. இது 3வது விஷயம். எல்லாமே ஃபாரின் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்கான ஒரு அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். என்ஆர்ஐ, ஓசிஐ வரம்புகள் அதுக்கான லிமிட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஒரு பர்சன் இந்தியாவை விட்டுட்டு வெளியில் இருக்கிறார் அப்படின்னா, புதிய முதலீட்டாளர் வகைக்கும் லிஸ்டட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். இதனால் ஃபாரின் பார்ட்டிசிபேஷன்ஸ் வந்து அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபாரெக்ஸ் ஸ்வாப் ஃபெசிலிட்டி, இது ரொம்ப ஒரு பிக் மூமெண்ட், பிக் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம். இது என்னென்னா, சிபிஎஸ்இ, அதாவது பொதுத்துறை நிறுவனங்கள், கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இல்லை அதிகமான ஷேர் வச்சிருக்கிற பொதுத்துறை நிறுவனங்களுக்கு வெளிநாட்டில் கடன் வாங்கும்போது கரன்சி ரிஸ்க் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 3லேருந்து 5 வருஷம் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்க்கு ஃபாரெக்ஸ் ஸ்வாப் ஃபெசிலிட்டியை வந்து ஆர்பிஐ வழங்குறாங்க. இது வந்து இன்னொரு பெனிஃபிட்டாக பார்க்கலாம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, வெளிநாட்டிலேருந்து வாங்கக்கூடிய பாரோயிங் காஸ்ட் வந்து குறையும். டாலர் ஃபண்டிங் வந்து இன்னும் ஈஸியாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது எஃப்சிஎன்ஆர் டெபாசிட் சப்போர்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஃப்சிஎன்ஆர் அப்படின்றது, எஃப்சிஎன்ஆர் பி டெபாசிட்னா என்ஆர்ஐ வந்து டாலரில் வச்சிருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட்.
இது வந்து காமனா பார்த்தீங்கன்னா, பேங்க்ஸ் வந்து இந்த டாலர் டெபாசிட்க்கு ஹெட்ஜிங் காஸ்ட் வந்து செலுத்தணும். பட் இப்போ செப்டம்பர் 30, 2026 வரைக்கும் 3லிருந்து 5 வருஷத்தோட எஃப்சிஎன்ஆர் டெபாசிட்ஸ்க்கு முழு ஹெட்ஜிங் காஸ்ட்டுக்கு ஆர்பிஐ ஏத்துக்கும் அப்படின்றத குடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு அடுத்த பெனிஃபிட். இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, என்ஆர்ஐ டாலர் டெபாசிட் வந்து அதிகமாகும். பேங்க்ஸுக்கு அதிகமா டாலர் கிடைக்கும். ஃபாரெக்ஸ் ரிசர்வ் ஸ்ட்ரெங்தன் ஆகும். எக்ஸ்போர்ட் ரியலைசேஷன் டைம்லைன். அதாவது இந்தியாவிலிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் தங்களுடைய டாலர் இன்கம்மை இந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டிய கால அவகாசம். இதுதான் எக்ஸ்போர்ட் ரியலைசேஷன் டைம்லைன். இது வந்து 6 மாசத்துலேருந்து 9 மாசமா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியாக நம்ம இங்கே பார்க்கலாம். கவர்மெண்ட்டினுடைய பிக் டாக்ஸ் ரிலீஃப் என்ன அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆர்டினன்ஸ் 2026 வெளியிட்டிருக்கிறாங்க கவர்மெண்ட். இது வந்து இன்னொரு பாசிட்டிவ் விஷயமா பார்க்கலாம். இதனால எஃப்ஐஐக்கு என்ன பெரிய ப்ளஸ் அப்படின்னா, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மீது இன்ட்ரெஸ்ட் இன்கம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஏற்கனவே இது அன்அஃபிஷியலாக இது வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். மார்க்கெட் வந்து இதுக்கு ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் லாஸ்ட் வீக்கில் கொடுத்தது. பட் இது அஃபிஷியலாக இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. எப்படின்னா, வெளிநாட்டில் இருந்து இங்கே இந்தியாவுக்கு வந்து நீங்கள் கவர்மெண்ட் பாண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, அதுக்கு வந்து ஏற்கனவே இன்ட்ரெஸ்ட் இன்கமுக்கும் சரி கேபிட்டல் கெயினுக்கும் டேக்ஸ் இருந்தது. இப்போது அந்த டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதனால் என்ன அர்த்தம் அப்படின்னா, அதிகமான கவர்மெண்ட் பாண்ட்ஸில் வெளிநாட்டில் இருந்து எஃப்ஐஎஸோட இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது பாலிசி ரிவ்யூ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெப்போ ரேட் அப்படின்றது நார்மலாக இது எங்கே போய் பாதிக்கும், இதில் சேஞ்சஸ் பண்ணால் எங்கே பாதிக்கும், பாசிட்டிவாகவும் சரி நெகட்டிவாகவும் சரின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஹோம் லோன் வாங்கியிருக்கிறவங்களுக்கு இம்பேக்ட் இருக்கும். 5.25% ரெப்போ ரேட் ஆல்ரெடி இருக்குது. இந்த 5.25% குறைச்சா ஹவுசிங் லோனோட வட்டி ஏற்கனவே நீங்கள் வாங்கியிருந்தாலும் அதோட வட்டி குறையும். இந்த 5.25% இன்க்ரீஸ் பண்ணால் அங்கே இன்ட்ரெஸ்ட் வந்து ஹவுசிங் லோனுக்கு இன்க்ரீஸ் ஆகும். பட் இந்த ரெப்போ ரேட்டோட இன்ட்ரெஸ்ட்டை எந்த சேஞ்சஸும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை காலையில் அனௌன்ஸ் பண்ண ஆர்பிஐ கவர்னரோட ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. பாலிசி ஸ்டான்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது ஆர்பிஐ என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க அப்படின்றதுக்கான ஒரு அவங்களோட ஸ்டான்ஸு. இது நியூட்ரல் ஸ்டான்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம், பாசிட்டிவான விஷயம் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்தது இன்ஃப்ளேஷன் ஃபோர்காஸ்ட். இது நெகட்டிவ் தான். ஏன்னா ஏற்கனவே 4.6% வந்து ப்ரொஜெக்ட் பண்ண ஆர்பிஐ இப்போ அதை 5.1 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பணவீக்கம் இல்லை விலைவாசி உயர்வு ஏற்கனவே 4.6 அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபோர்காஸ்டிங் இல்லை கைடன்ஸ் சொல்லலாம். இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது என்னென்னா, விலைவாசி இன்னும் கொஞ்சம் வேகம் எடுக்கும் அப்படின்றத இந்த பிரச்சனைகள், அதாவது ருப்பி ஃபால் ஆகிறது, எஃப்ஐஎஸ் எக்ஸிட் ஆகிறது, மிடில் ஈஸ்ட் டென்ஷன், இது எல்லாமே இந்த ஃபோர்காஸ்டிங்கில் அவங்க ரைஸ் பண்ணியிருக்கிறதுக்கான காரணமாக சொல்கிறாங்க. அடுத்து ஜிடிபி க்ரோத், இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி. ஏற்கனவே 6.9% அவங்க ஆர்பிஐ ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. இப்போ அது 6.6 குறைச்சிருக்கிறாங்க. இதுவும் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா பார்க்கலாம். இன்ஃப்ளேஷன் கவலை தரக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் க்ரோத் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஸ் கிரியேட் பண்ணுதுன்றது இவங்க கொடுத்துருக்கிற ஒரு முக்கியமான பாசிட்டிவ் நியூஸ். பேங்கிங் செக்டார் யாருக்கு இது பெஸ்ட் அப்படின்னா பெனிஃபிட் இருக்கும்னா, டாலர் லிக்விடிட்டி பேங்கிங் செக்டாரில் அதிகமாகும். ஃபாரின் கேபிட்டல்ஸ் வந்து அதிகமாக ஃப்ளோ வர்றதுக்கான ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். அதே போல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்னென்னா, பாண்ட் மார்க்கெட் ஆக்டிவிட்டி அதிகமாகிறதுக்கான ஒரு ஃபினான்ஷியல் சர்வீசஸில் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் பார்க்கலாம். கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு இது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஃபாரின் பார்ட்டிசிபேஷன் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கவர்மெண்ட் பாண்டோட ஃபண்ட்ஸு டிமாண்ட் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ருப்பி லாங் டேர்முக்கு ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ என்னென்னா, இன்வெஸ்டரோட கீ டேக்அவே என்ன இந்த ஆர்பிஐயோட பாலிசி அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து, ருப்பி ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான ஆர்பிஐயோட மூவ், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் மறுபடியும் உள்ளே எடுத்துகிட்டு வரணும், பாண்ட் மார்க்கெட்டில் லிக்விடிட்டி அதிகமாகும், அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டாருக்கு இது ஒரு பாசிட்டிவ். இது அகெயின் எஃப்ஐஎஸ் மறுபடியும் அவுட்ஃப்ளோவில் இருந்து இன்ஃப்ளோக்கு டர்ன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோ பற்றி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். என்னோட ப்ரீ ட்ரைனிங் செஷன் வர ஜூன் 13 சனிக்கிழமை காலையில் 10 to 1 நடக்குது தாம்பரமில். அந்த ட்ரைனிங் செஷனுக்கான லிங்க், என்னோட டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.